ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2026க்கு மன்னிக்கணும், வீடியோ போட முடியல. காரணம் என்னட்டின்னா, சேனலை ஈஸியாக ஓப்பன் பண்ணிட்டேன். அது ஃபோனை செட் பண்ணுறது, வீடியோ போடுறது, ஐயோ ரொம்ப கஷ்டங்க. சீரியஸாகவே நம்ம நினைக்கிறோம் எல்லோரும் ஈஸியாக பண்ணுறாங்கன்ட்டு. ரொம்ப கஷ்டம். 2026க்கு பூரா வாழ்த்துக்கள் தான். பட் இருந்தாலும் பொண்டாட்டி வச்சுலாம் ஒன்று பண்ணாதீங்கடா. காசு வருது அது வருதுன்னு. மன்னிக்கணும், ஓப்பனாக பேசுகிறேன். இன்னொரு விஷயம், நம்மளுடைய சேனலுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் வரலாறை மீண்டெடுக்கிறது தான். அதுதான் தமிழ் அரசன் பேர் வச்சது. வரலாறை மீண்டெடுக்கிறது தான் நம்மளுடைய சேனலோட நோக்கமே. அதனால் ஓப்பனாக பேசலாம். அரசியல் பேசுவோமா, பேச மாட்டோமா, சினிமா பேசுவோமா, பேச மாட்டோமாங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை. மன்னிக்கணும், பொம்பளையாக இருக்கணும், ஆம்பளையாக இருக்கணும். 2026க்கு அப்புறம் முடிஞ்சால் மாறுங்க. முடியலைன்னா கூட இந்த சேனலில் ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருப்பேன், தப்பாக எடுத்துக்காதீங்க நண்பர்களே. எனிவே, அடுத்து இன்னொரு கருத்து. அதாவது எப்படின்னா, அரசியல்வாதியை பற்றி பேசுவோம். அரசியல்வாதி பார்த்திங்கன்னா 5 பேரில் என்னங்க, 5 பேரில் இல்லையா, 1 2 3 4 5 வருஷம் கழித்து உங்களை தேடி வருவான் அரசியல்வாதி. நல்லா புரியணும். 1000 ரூபா காசு கொடுப்பான், இல்லை 2000 ரூபா காசு கொடுப்பான். இன்னொரு அரசியல்வாதி 500 ரூபா கொடுப்பான். இன்னொரு அரசியல்வாதி என்ன கொடுப்பாங்க, ஒரு 500 ரூபா கொடுப்பான்னு வச்சுக்கோங்க. கூட்டி கழித்து பார்த்தா, இப்படியே கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஓட்டாக தான் மிஞ்சும். இங்கே நான் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஓட்டாக தான் மிஞ்சும். இது அரசியல்வாதி பண்ணுதான். அப்படியே ரொட்டேஷன் பண்ணி பார்த்தா, இங்கிட்ட சினிமா நடிகன் வரான் பாருங்கள். என்ன பண்ணுறான்னா, 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தம்பிகளே அண்ணனுங்களே அதுவா இதுவான்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவன் அரசியல்வாதி வருஷத்துக்கு ஒரு வாட்டி 500 ரூபாயை கொடுத்து என்னுடைய வரி பணத்தை பூரா பிடிக்கிட்டு போயிடுறான். எப்படி ஏங்க, நான் 10 ரூபாய்க்கு வாங்கின தக்காளி 80 ரூபாங்க. இப்போ 5 ரூபாய்க்கு வாங்கின தக்காளி இப்போ எவ்வளோ இருக்குது, 25 ரூபாய். இப்போ ரேட்டு தெரியல. நான் இப்போ 3 வருஷத்துக்கிட்ட ஆகி போச்சுங்க வெளிநாட்டுக்கு எதுங்க நான் பேசுகிறது. இவனுக்கு நான் 3000 ரூபா டிக்கெட்டை கொடுத்து ரஷ்யனுக்கு போனோம். பாருங்கள், எப்பட்றா உங்களுக்கு புரியல, எனக்கே புரியல. எப்படா ஆடியோ இதில் மேடையில் மட்டும் அண்ணன் தம்பி மயிறு மட்டங்கில ஒரு ரசிகனுக்கும் ஒரு குடும்பத்தினுக்கும் ஒரு ஊருக்காரன்னு தத்தடு. எவன்டா படிக்கலன்னு பார்த்து படிக்க வை. இப்போ விஜயா இருக்கலாம், அஜித்தா இருக்கலாம், எந்த நாயாக இருக்கட்டுமே. இன்னொருகளை பற்றி விக்ரம் கொண்டு சொல்கிறேன். ரஜினி தான் மெயினே ரஜினி. அதுக்கப்புறம் நம்பர் 1 அக்யூஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா கமலஹாசன். இதுக்கு முன்னாள் ஒரு நடிகை எந்த தப்பு பண்ணவே இல்லை. சீரியஸாக நண்பர்களே, நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரில. சத்தியமாக இதுக்கு முன்னாடி நடந்த, அதாவது நம்ம எம்ஜிஆராக இருக்கலாம், சிவாஜி கணேசனாக இருக்கலாம், முத்துராமலிங்கம் இருக்கலாம். எப்படியும் முத்துராமலிங்கம், நீங்கள் அந்த முத்துராமலிங்கம் நினைக்கக்கூடாது. படம் நடிகை ஒருத்தர் இருக்கார். அப்படி இப்படின்னு நம்ம ஏகப்பட்ட பேர் சொல்லலாம். எவனுமே இந்த தப்பு பண்ணலாங்க. இப்போ வர்றவங்கலாம் எல்லாம் முதலமைச்சர். எப்படி 4 படம் ஓடுனா முதலமைச்சர். டேய், உனக்கு நல்லது. நீ எப்படி சொல்கிறது, நான் ஃபுல் ஆடியோ பார்த்தேங்க. யாரோட, இவன் சிவகார்த்திகனோட. இப்போ ரீசனாக பராசக்தி அண்ணன் தம்பி நீங்கள் சாப்பிட்டு, டேய் உன் சாப்பாடை பார்க்க வரலடா முட்டாப்பால. இவனுக்கு கிறுக்கு போல வந்துட்டானுவா. அவன் ஒரு ஒரு வருஷத்துக்குங்க, நான் ஒன்றுமே நான் கேட்கலைங்க. நீ ஒரு படம் நடிக்கிறியா, ஒரு படத்துக்கு ஒரு வருஷம்
ஒரு படத்துக்கு ஒரு குடும்பம்னு கூட சொல்ல முடியாது, பெரிய இது இல்லையா, ஒரு 10 குடும்பத்தை நீ தத்தெடுத்து ஒரு விஷயத்த பண்ணு. அதான் ரசிகனுக்கு நீ பண்ணுறது. நீ அரசியலுக்கு வந்து புடுங்கலைங்கிறதெல்லாம் இங்கே என்னங்க இது. ஆனால் உங்களால் தான் நான் இருக்கேன். இந்த பைத்தியக்காரனுக்கு தெரிய மாட்டேக்கே. நண்பர்களே எனக்கு என்ன தெரியுமா, ரொம்ப மன வருத்தம் தெரியுமாங்க. நான் இப்போ கூட டைம் பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குங்க. சீரியஸாகவே ரொம்ப மன வருத்தங்க. ஏங்க இப்படி இருக்கீங்க? டேய், கூட நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் ஜஸ்ட் ஃபார் நடிகன்டா. அவனை ஏன் இப்படி கூத்தாடுறீங்க, கொஞ்சுறீங்கன்னு எனக்கே தெரில. எனக்கு இன்னும் சீரியஸாக விளங்கலடா. நான் அந்த தப்புலேருந்து வெளியே வந்ததுனால தானே எப்போ பார்த்தாலுமே கேமரா பார்த்து ஏன் பேசுறதில்லைன்னு பேச வரமாட்டேக்குண்ணா. முட்டா பயல்களை பார்த்து பேசுகிற மாதிரி எனக்கு மண்டையில் தோணுது. நம்ம சேனலோட நோக்கம் என்ன தெரியுமா? நெற்றிக்கண்ணை துறப்பது தான் நம்ம சேனலோட நோக்கமே. சீரியஸாக சொல்கிறேன், இதுதான் நம்மளோட சேனல் நோக்கம். ஓகே, அதை விட இன்னொன்று சொல்கிறத, முடிஞ்சால் நான் பேசுகிறத புரிஞ்சு பேசு. புரியலையா? இன்னொன்று சொல்லவா? எப்படி சொல்ல, நானும் பெரிய நடிகன் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவோமா? டாய் பாரு, மொத்தவங்க கெட்ட வார்த்தை பேசுன்னு தப்பாக எடுத்துக்காத. இந்த வார்த்தையே தப்பு தான், பட் இருந்தாலும் மன்னிச்சுக்கோ. இருந்தாலும் சொல்கிறேன், உன் தலைவன் விஜயா இருக்கலாம், உன் தலைவன் அஜித்தாக இருக்கலாம், இன்னொருத்தன் எவன் பேரை வைக்கிறீங்க என்னவோ இருக்கலாம், சினிமா நடிகனை தயவு செய்து உன் காலில் விழுந்து உன் அம்மாட்ட போய் கேள்றான். முட்டாப்பையில் 1000 வாட்டி சொல்கிறேன், உங்கள் அம்மாட்ட போய் கேளு. உனக்கு உன் ஹீரோ யாருன்னு பார்த்தா உங்கள் அப்பந்தான் ஹீரோ. உங்கள் அப்பனுக்கு மிஞ்சி உலகத்தில் ஹீரோ எவனுமே கிடையாதுடா. என்ன கேட்டால் எங்கள் ஐயா தான்லாம் ஹீரோ. எங்கள் ஐயா இருக்கார், கிங் மேக்கர். இப்போ என்னோடய பாடி ஸ்ட்ரக்சர் கிச்சர் எல்லாம், நான் சாப்பாடு கீப்பாடு எல்லாமே எங்கள் ஐயா தான் கொடுத்தது. உங்கள் ஐயாவை விரும்பு. அடையா, நீ ஒன்று சினிமாவில் படத்தில் பார்க்குறவங்களாம் எப்படா, எனக்கு என்னால் ஜீர்ணிக்கவே முடியலடா சாமி. நண்பிகளே, நான் சினிமாவை பார்த்து ரசிகனை கொண்டாடலை, சமுதாயம்னு பார்த்து கொண்டாடினேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அவனோட பெரிய டேலண்ட் ஆனாலும் நான் புரியவனுக்கு புரியும், புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சமுதாயத்துக்கு மட்டும்தான் ரசிகனானேன். அவனும் மாசு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிங் மேக்கர் மாதிரி இருக்கேன். எப்படின்னா அது கொஞ்சம் ரெக்கடாக தான் இருக்கும், ஏன்னா ரெக்கடு தானே உங்களுக்கு மாசு. எனிவே, வாழ்க வளமுடன். வணக்கம். மன்னிக்கணும், தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். இப்படி சொல்ல, முன்னாடி வர்ற தைப்பொங்கலுக்கு வாழ்த்துக்கள். நான் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்னு சொல்லிங்க, தமிழில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.